guys, welcome back to the channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Amazon Pay ICICI கிரெடிட் கார்டு வந்து அப்ளை பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். அது எப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக மொபைல் ஃபோன்லேயே பண்ணி காட்டுறேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த Amazon Payயோட இந்த கிரெடிட் கார்டோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து ஜாயினிங் ஃபீஸ்லாம் வந்து கிடையவே கிடையாது. அண்ட் ஆனுவல் சார்ஜஸும் பார்த்திங்கன்னா வந்து கிடையவே கிடையாது. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நீங்கள் வந்து யார் வேணால் வந்து இதை அப்ளை பண்ணி ஃப்ரீயாக வந்து இந்த கிரெடிட் கார்டை வந்து வாங்கிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அப் டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2000 rupees வரைக்கும் ரிவார்ட்ஸ் வந்து இங்கே கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இது வந்து உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உண்மை தான். ஏன்னா இது எனக்கே வந்து கிடச்சிருக்கு, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், அமேசான் ஷாப்பிங்கில் 100% பேக் அப் டு 150 rupees வரைக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த கார்டில் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா 100% கேஷ்பேக் கிடைக்கும் அப் டு 150 வரைக்கும். ஸோ இது மூலமாக என்ன தெரியுதுன்னா மேக்ஸிமம் 150 வரைக்கும் நமக்கு இதில் வந்து கேஷ்பேக் கிடச்சிடும், ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் நம்ம வந்து பண்ணும்போது. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட்ஸ்க்கு வந்து 20% வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து அப் டு 100 rupees வரைக்கும். ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 100 rupees கிடச்சிரும். அடுத்தது ப்ரீபெய்ட் ரீசார்ஜஸ் 50%, இதுக்கு அப் டு 50 rupees வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும். போஸ்ட்பெய்ட் ரீசார்ஜஸ் அது எனக்கு நான் இன்னும் வந்து பண்ணது கிடையாது. அண்ட் டிடிஹெச் ரீசார்ஜும் பார்த்திங்கன்னா நான் வந்து பண்ணது கிடையாது. ப்ராட்பேண்ட் பில், ஸோ இது வந்து அப் டு 550 வரைக்கும் வந்து கிடைக்கும். 25% டோட்டல் அமௌண்ட்லேருந்து 10%. இதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அப்பப்போ நிறையா தான் வந்து கிடச்சிருக்கு. 500 rupees ஆஃப் ஆன் யுவர் ப்ரைம் மெம்பர்ஷிப். 500 rupees வந்து ஆஃபர் கிடைக்கும் மெம்பர்ஷிப்பு. சரியா? ஸோ இது என்னென்னு தெரில. ஆனால் வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்குங்க. இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கார்டை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 200 rupees பக்கத்தில் அமேசான் பே கேஷ் பேலன்ஸே வந்து கிடைக்கும். ஸோ எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அது எவ்வளோ கிடச்சிச்சு? எனக்கு 200 rupees கிடச்சிச்சு. உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எவ்வளோ தராங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. சரி, இப்போ இந்த கிரெடிட் கார்டை வந்து அப்ளை பண்ணுற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை நம்ம வந்து மொபைல் இப்போ ஃபர்ஸ்ட்டு உங்களோட அமேசான் பே ஆப்பில் அமேசான் பே ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வரும். சரியா? இதை அப்படியே வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கார்டு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். ஸோ இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்களேன், 3% அமேசான் ஷாப்பிங்கில் உங்களுக்கு கிடைக்கும், 2% ரீசார்ஜுக்கு, அப்புறம் ஸ்டோரில் உங்களுக்கு வந்து 1% அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கீழே வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த கார்டை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. படித்து பார்க்கணுன்னா படித்து பார்த்துக்குங்க. ஸோ இப்போ கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஃபெச்சாக இருக்கும் நம்ம பேசிக் டீட்டெயில்ஸு. ஸோ அதை எதாவது எடிட் பண்ணணுன்னா எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுறோன்னா. இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்களுடைய பேன் கார்டோட ஃபஸ்ட்டு நம்பரு, ஃபஸ்ட் நேமு, மிடில் நேமு, லாஸ்ட் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர் இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். அட்ரஸ் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ், ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவும் வரும். ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுக்கணுனாலும் கொடுத்துக்குங்க, இல்லைனா வீட்டு அட்ரஸு கொடுத்துக்கலாம். ஆஃபீஸ் அட்ரஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா தான். ஸோ இப்போ இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஐசிஐசிஐ பேஜுக்கு மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி கொடுத்துக்க டீட்டெயில்ஸ் போக எக்ஸ்ட்ராவாக நம்மளோட ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. அண்ட் பேன் நம்பரையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணி டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ நீங்கள் கொடுத்துருந்த ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணி இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் ப்ரொசீட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாங்க. அதை வந்து ஓகே கொடுத்துருங்க. ஜிமெயில் ஐடி அது ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரு ஆகிருக்கும். அப்புறம் வந்து மதர்ஸ் நேம் வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க, அப்புறம் ஃபாதர்ஸ் நேம் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க, அப்புறம் ஸ்பவுஸ் நேம் என்ட்ரு பண்ணுங்க இருந்தால். அண்ட் ஃபேமிலி ரெஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நேமு, அப்புறம் வந்து மொபைல் நம்பர், ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குங்க. உங்கள் நேம் தான். ஸோ இது எல்லாத்துக்கும் டிக்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. டிக்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே கண்டினியூ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து ஓடிபி வெரிஃபை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து 2 ஜிமெயில் ஐடி கொடுத்துருப்போம். ஸோ பர்சனல் கொடுத்துருந்தீங்கன்னா பர்சனல் வரும். ஸோ அஃபிஷியல் இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வரும். இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக பர்சனல் இமெயில் ஐடி தான் ஓடிபி சென்ட் ஆகும், நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் ஆஸ் பர் யுவர் ஆதார், நம்ம ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகிருக்கு அந்த அட்ரஸ் தான் இங்கே வந்து வரும். ஸோ அது சேம் அட்ரஸ்னால் அது சிஎஸ்ன்னு கொடுத்துருங்க. ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு நீங்கள் கொடுத்தா ஓகேவா? செல்ஃப் எம்ப்ளாய்ட்னா
அது நீங்கள் வீட்டிலேருந்து வேலை பார்க்குறீங்கன்னா அப்போ உங்கள் வீட்டு அட்ரஸே கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் ஆஃபீஸ் அட்ரஸ்னே கொடுத்துக்கலாம். சேலரிட்னா நீங்கள் எங்கேயா வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, ஸோ அப்போ அந்த ஆஃபீஸோட அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த டிக்லாம் கரெக்டாக எல்லாத்தையும் அட்ரஸ்லாம் கரெக்டாக பார்த்துட்டு, ஸோ 2 அட்ரஸும் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாமே பக்காவாக கொடுத்துருங்க. ஸோ கார்டு வந்து எந்த இடத்துக்கு டெலிவரி ஆகணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு வரணுமா இல்லை ஆஃபீஸ்க்கு வரணுமான்னு கேட்பாங்க. ஸோ வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு கொடுத்துருங்க. ஆஃபீஸில் தான் அதிக டைம் இருப்பீங்க அப்படின்னா ஆஃபீஸ்லேயே வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ இப்போ வந்து வீடியோ கேவிசி நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு இந்த ப்ராசஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிசிக்கல் கேவிசி நமக்கு வந்து ரிக்வயர்டு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நேரடியெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க, ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் வித்தின் 5 மினிட்ஸில். ஸோ அது நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஒன்ஸ் நீங்கள் டிக் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து வந்துடும். சரியா? ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரிஜினல் பேன் கார்டு இருக்கா அப்படிங்கிறத கேட்குறாங்க. நான் கையிலே தான் வச்சுருக்கேன். ஸோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எஸ் இனிஷியேட் த கால் அப்படின்னு சொல்லி வரும். இல்லை அப்படின்னா என்கிட்ட இப்போதைக்கு இல்லை, நான் அப்புறமேட்டு நான் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னா நோங்கிற பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே ஹோல்டு பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்களே வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வீடியோ கால் கனெக்ட் ஆகும். வீடியோ கால் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வந்து பேசுவாங்க. உங்களோட நேமு, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட செல்ஃபி கேட்பாங்க. ஸோ சப்மிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டை வந்து காட்ட சொல்லுவாங்க லைவாக. ஸோ அது வந்து கரெக்டான பேன் கார்டு ஆக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. டூப்ளிகேட்லாம் கிடையாது, அப்புறம் வந்து காப்பியும் கிடையாது, கலர் காப்பியும். ஒரிஜினல் பேன் கார்டு இருக்கணும். அதை நீங்கள் வச்சு நீங்கள் அதை வீடியோவில் காமிச்சிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிடும். எக்ஸிக்யூட்டிவ் வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுவும் முடிஞ்சிடும். அப்ளிகேஷன் அண்டர் ப்ராசஸ்ன்னு வந்துடும். ஸோ இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா கார்டு வந்து அப்ரூவல் ஆயிரும். அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கார்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அமேசான் பேலே வந்து வந்துடும். அது போக இல்லாமல் கார்டு ஃபிசிக்கல் கார்டும் பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ்க்கு வந்து வந்துடும். சரியா? ஸோ அது வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த கார்டு வந்து நீங்கள் வேணுன்னா தான் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து கார்டு இங்கேயே வந்து வந்துருச்சு. இந்த கார்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் வந்து எல்லா ட்ரான்சாக்ஷனுக்கும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு வாங்கியிருப்பீங்க. வாங்கினீங்கன்னா ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோஸில் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.